தேர்தல் கோலாகலத்தில் இந்த மரண ஓலங்கள் நம் காதுகளுக்கு கேட்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த கூக்குரல்கள் இன்று நேற்று கேட்பவை அல்ல. உயரமானவங்க கூட இம்யூனியாக தான் இருந்தாங்க, இந்த சைஸில் தான் இருந்தாங்க. அதை பார்க்க கூட முடியல எங்களால். அப்படின்றப்ப இந்த பைரஸ் வேலையை நம்பி தானே சார் போகிறாங்க. அது பாதுகாப்பான முறையில் அன்றைக்கி செய்யலை சார். அது ஒன்று தான். நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று பார்க்குறப்போ நாங்கள் பார்க்குறோம் 2-3 உடம்பு தன்னால் எரியிறது முதல் கொண்டு தெரிஞ்சது எங்களுக்கு. ஒன்றும் பண்ண முடியல எங்களால். சுடுகாடு ஆகிப்போச்சு, ஊரெலாம் சுடுகாடு ஆகிப்போச்சாயா, பூராமே சுடுகாடு ஆகிப்போச்சு. அவங்களுக்கு தேவை பணம் வேணும். எந்த பொருள் எடுத்தாலும் ஏதாவது பட்டாசு செஞ்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மக்களைத்தான் பலிகடாவாக்குறாங்க. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 25 உயிர்கள் பலியாகின. இந்த கோர விபத்தில் சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் 19 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அவர்களில் 15க்கும் மேற்பட்டோர் பெண்கள். நாச்சியம்மா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு சென்றால் 150 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்ற எண்ணத்தில் புறப்பட்டவர். இறுதியில் சிதறிய அவர் உடல் பாகங்கள் தான் திரும்ப கிடைத்தன. குடும்பத்திற்கே தூணாக நின்ற அம்மாவின் இழப்பு தற்போது அந்த குடும்பத்தையே உலுக்கி போட்டிருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா தான் சார் எங்களுக்கு எல்லாமே. இப்போ அவங்க இல்லைன்றது எங்களுக்கு ரொம்ப இழப்பு. இப்போ வேலை தட்டுப்பாடு ரொம்ப ஆயிடுச்சு சார். அந்த போர்க்காரனால பொருள் வரத்துக்காரன் இதனால விலைவாசி அதிகமாக போச்சு, வேலையும் தட்டுப்பாடு. வாரத்துக்கு 4 நாள் வேலை இல்லாமல் போயிடுது. இந்த வெயிலுக்காரனால வெளியே விட்டுறாங்க. அப்படின்றப்ப வேலை இருக்கிறதுக்கு போனால் நம்மளுக்கு செலவுக்காரன் தான் சார் போனாங்க. ரொம்ப வேதனை சார். அது ஒரு லைட்டாக அடிபட்டு செஞ்சு இருந்தால் அவங்க முகத்தை பார்த்தா கூட நம்ம இது பண்ணலாம் சரின்னு. ஆனால் பார்க்க முடியாத கொடூரமான இதில் தான் இருந்தாங்க சார் மக்கள். சேர்வைக்காரன்பட்டி மட்டுமல்ல, விருதுநகர் சிவகாசியை சுற்றியுள்ள ஏறக்குறைய அனைத்து கிராமங்களுமே பட்டாசு தொழிலையே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றன. வறண்ட பகுதி என்பதால் விவசாயத்திற்கு வழியில்லை. எனவே பட்டாசு வேலையில் ஆபத்து இருப்பது தெரிந்தும் மக்கள் அங்கே செல்கின்றனர். ஆண்டுக்கு சுமார் 6000 கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டினாலும் கொள்ளை லாபத்திற்காக தொழிலாளர்கள் பாதுகாப்பில் தொடர் விதிமீறல்களை முதலாளிகள் செய்து வருவதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. பாதுகாப்பில்லாமல் வெடிமருந்துகளை கையாள்வது, சிறிய அறைக்குள் அதிக நபர்களை வேலைக்கு வைப்பது, அடிப்படை வசதியற்ற கட்டமைப்பு என ஒரு தொழிற்சாலைக்கான எந்த விதியும் இங்கு பின்பற்றப்படுவதில்லை. அப்படியான ஒரு தொழிற்சாலைக்குத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் சேர்வைக்காரன்பட்டி மக்கள் வேலைக்கு சென்றுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்ககிட்ட வெடி நிறைய சேர்ந்து போச்சு, நீங்கள் சரகமான அந்த வெடியை பூரா சரமாக ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு வர சொல்லிட்டாங்க. இவங்க நம்ம ஊர்லேருந்து ஒரு 24 பேர் போயிருக்காங்க. 10 ரூபா கூட தர்ற இடத்துக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா இடம் சுகாதாரமாகவே இருக்காது. குறுகலான ரூம் இருக்கும். அந்த பேட்லைட்டில் இந்த சரக்கு தான் செய்யணுங்கிற அனுமதி இல்லாமல் இருக்கும். சம்பவம் நடந்தப்போ ஒரு 2 கிலோமீட்டர் அவுட்டரில் இருந்தோம். அந்த சம்பவம் நடந்தோடனே 5 நிமிஷத்தில் அங்கே போயிட்டோம், ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். பக்கத்தில் ஒரு மருந்து ரூமு, அந்த மருந்து ரூமில் அடித்து தான் இந்த மொத்தமாக வேலை பார்க்குற இடத்துல உளுந்து பயிர் ஆனது ஃபுல்லாகவே. அந்த மாதிரி ஆனதில் தான் இத்தனை பேர்த்துக்கு சேதம். ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போதும் பழைய வெடிக்கு அடித்து காவல்துறை, தீயணைப்புத்துறை அவங்க ஒரு 10-15 பேர் நெருக்கி அவங்களுக்கும் காயம். இப்போ ஒரு பட்டாசு, இப்போ நானே ஒரு பட்டாசு வச்சுருக்கேன்னா கட்டிட்டு ஒரு ஆளுக்கு 50 லட்சம் 30 லட்சம்ன்ட்டு நீஸுக்கு விட்டுறது. இந்த நீஸுக்கு விட்றப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நீஸுக்கு எடுத்தவங்க அந்த இப்போ 30 லட்சம் கட்டி எடுக்கிறாங்கன்னா அதை டபுளாக எடுக்க தான் நினைப்பாங்களே வழியே கம்மியாக எடுக்க நினைக்க மாட்டாங்க. அதனால் 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல 30 பேர் 40 பேர் அமர்த்துறதுனால தான் அதிகமாக வெடி விபத்து நடக்குது. அந்த வெடி விபத்து நடக்கிறதுமே ஃபுல்லாமே சின்ன சின்ன ஃபேக்ட்ரி தான் நடக்குது. தொழிற்சங்கங்களின் தொடர் முயற்சியால் அரசு மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பாக 8.5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். ஆனால் இந்த சொற்ப தொகையை ஓர் உயிருக்கான இழப்பீடு என எப்படி கூற முடியும் என பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கேள்வி எழுப்புகின்றனர். இதே சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தில் 10 மாதங்களுக்கு முன்பு நடந்த மற்றொரு வெடிவிபத்தில் கணவனை இழந்தவர் அழகு சித்ரா. கணவன் நாகப்பாண்டியின் மரணத்திலிருந்து இன்னும் மீளாத இவர் கடும் வறுமையில் கைக்குழந்தையுடன் குடிசை தொழில் செய்து போராடி வருகிறார். குழந்தை பிறகு 48ஆவது நாள் என் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க.
ரொம்ப என் குழந்தைய இப்படிலாம் வளர்க்கணும் எவ்வளோ ஆசை எனக்கு இருந்துச்சு. என் வீட்டுக்காருக்கு வந்து அந்த கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. இல்லாமல் இருக்கவும் பிள்ளையை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. குழந்தைக்கு தோணும்ல, நம்மளுக்கு ஒரு அப்பா இல்லை, நீ இப்போ தெரியாது அவனுக்கு, நீ வளர்ந்த பிறகு தெரியும், எப்படி இருந்தாலும் தெரியணும்ல. பட்டாசு விபத்துகளை கட்டுப்படுத்த அரசு தரப்பில் கடுமையான சட்டங்கள், தொடர் ஆய்வுகள், தொழிலாளர் பயிற்சிகள் என பல முயற்சிகள் எடுக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் அவையெல்லாம் வெறும் கவன ஈர்ப்புக்காக மட்டுமே இருப்பதாக குற்றம் சாட்டும் பாண்டியன், கீழ்மட்டத்தில் முதலாளிகளின் லாப நோக்கமும் தொழிலாளர்கள் மீதான அரசின் மெத்தன போக்கும் இன்னும் மாறவே இல்லை என ஆதங்கப்படுகிறார். இந்த 2026 பிறந்த பின்னாடி ஏப்ரல் மாதம் 3 வெடிவிபத்து நடந்திருக்கிறது. 30 தொழிலாளர்கள் பலியாயிருக்கிறார்கள். அங்கே வேலை செய்ய வேண்டிய தொழிலாளிகள் 16 பேர். ஆனால் அங்கே 50க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் எண்ணிக்கை வந்திருக்கிறது. அதுவே மிகப்பெரிய விதிமீறல். இந்த விதிமீறல் என்பது மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாமல் அல்ல. கோடவியல் காலத்தில் இதை கண்காணிக்க வேண்டிய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை மற்றும் ஆய்வாளர்கள் புறம் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி குழு அமைக்கப்பட்ட அந்த கண்காணிப்பு குழு கண்காணிக்க தவறி இருக்கிறது. கையூட்டு பறைகிறது. லட்சக்கணக்கான ரூபாய்கள் முதலாளிகள் இந்த கண்காணிப்பு குழுவுக்கு அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்துவிட்டு இப்படி விதிமீறல் தொடர்பு காரணமாக இப்படி வேலைக்காக சென்ற அன்றாட வயிற்று பிழப்பாக செல்லக்கூடிய தொழிலாளிகள் இன்றைக்கு கருகி வெந்து மடிந்து இறந்திருக்கிறார்கள். பட்டாசு உரிமையாளர்கள் வந்து லாபத்தை அதிகமாக எடுக்கணும் செய்யணுன்ட்டு அதிக ஆட்களை வந்து பணியில் அமர்த்துறாங்க. அவங்க வந்து நம்ம மட்டும் லாபம் பார்க்கக்கூடாது, மக்கள் உயிரையும் நம்ம பார்க்கணும்னு நினச்சா நிறைய உயிர் சேதத்தை தவிர்க்கலாம். எதிர்காலத்தில் இப்படியான கோர விபத்து நடக்காமல் இருப்பதற்கு முறையாக ஆலைகளை இயங்கப்பட வேண்டும். வேலை செய்கிற தொழிலாளிக்கு அடையாள அட்டை கொடுக்க வேண்டும். வருகை பதிவேடு இருக்க வேண்டும். லாபமே குறிக்கோளாக ஆலையை இயங்குவதன் மூலமாகத்தான் இப்படி வேலைக்கு செல்லக்கூடிய தொழிலாளி வீடு திரும்பாமல் மரணத்தால் மூலமாக பிணமாக அங்கு கிடைக்கிறார்கள். நீங்கள் வேலைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்கள வேலையில் அமர்த்துங்க. இல்லைன்னா வேலைக்கு கூப்பிடாதீங்க. அதுதான் எங்களோட கோரிக்கை.